பழமையும் புதுமையும் ஒன்றுக்கொன்று எதிரானவை இல்லை. பழமை இல்லாமல் புதுமை இல்லை. லெனின் டெஸ்கார்ட் அவருடைய ஒரு வரி என்னையும் கலந்தது. அதாவது உலக புகழ். நேற்றைக்கு மதிவதனி உரை பெரம்பலூரில் அதுல அவர் ஒரு செய்தியை சொல்லுவார். அந்த தட்டை யாரு கழுவுறதுன்னு சண்டை வந்து அது டைவர்ஸ் வரைக்கும் போச்சு. சாப்பிட்டு முடிச்ச உடனே இலையை எந்த பக்கம் போடணும். பல இடங்களில் எனக்கு நான் எதிர்கொள்ளுகிற அனுபவம். எல்லா திரைப்படத்திலும் எல்லா மன்னர்களும் சேலை தான் கட்டியிருக்கான். நீங்க பாருங்க, இந்த படம் எடுக்கணும் கூட செல்ஃபி எடுக்கும்போது இந்த சின்ன பிள்ளைங்க அழகா எடுக்கலாம். நமக்கு வரமாட்டேங்குது. இன்றைக்கு அந்த பேச்சை மறுபடியும் கேட்கிற போது இப்படி நமக்கு பேச தெரியலையே தோணுச்சு. கொஞ்சம் பொய்யாக சொன்னேன். அழகா இருக்கு. முதலில் இந்த தலைப்பு நான் கொடுத்த தலைப்பு தான். ஆனால் அதை பற்றி தேடுகிற போது தலைப்பை நான் எதை நினைத்து கொடுத்தேனோ அது இந்த தலைப்பில் பொருந்தவில்லை என்பதை அறிந்தேன். நவீனத்துவம் வேறு, நவீனம் வேறு. நான் பேசப்போவது நவீனம் பற்றித்தான். ஆனால் நவீனத்துவத்தின் தேவை என்று அந்த தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த தலைப்பு தொடர்பாக நம்முடைய நண்பர் டில்லி பாபு அவர்கள் சொன்னது போல தொடர்ந்து பயணத்திலேயே இருந்ததால் பயணங்களுக்கு இடையில் தான் இது பற்றி சிந்திக்கவும் படிக்கவும் முடிந்தது. அது மட்டுமல்லாமல் இது குறித்து தோழர்கள் சிலரோடும் நான் உரையாடினேன். அங்கு சில தெளிவு எனக்கு கிடைத்தது. குறிப்பாக நான் சில பெயர்களை பதிவு செய்ய வேண்டும். மருத்துவர் தாயப்பன் அவர்களோடு பேசுகிற போதுதான் அவர் ஒன்றை தெளிவுபடுத்தினார். அண்ணா, நீங்கள் சொல்கிற நவீனம் வேறு, நவீனத்துவம் வேறு இல்லையா என்று கேட்டார். மாடர்னிட்டி என்பது வேறு, மாடர்னிசம் என்பது வேறு. மாடர்னிசம் என்பது ஒரு கோட்பாடு. மாடர்னிட்டி என்பது ஒரு தன்மை. நாம் புதுமையை நோக்கி வர வேண்டும் என்பதுதான் என் தலைப்பு. புதிய வடிவங்களை கையாள வேண்டும். மிகச்சரியான கருத்துகள், முற்போக்கான சிந்தனைகள் பழைய வடிவங்களில் இருப்பதும், மிக பழமையான பிற்போக்குத்தனமான சிந்தனைகள் புது வடிவங்களை கைக்கொள்வதுமாக இருக்கிற இன்றைய சூழல் பற்றி பேசுவதுதான் என்னுடைய நோக்கம். எனவே இதற்கு நவீனத்துவம் என்கிற தலைப்பு பொருந்தவில்லை என்று எனக்கு புரிந்தது. எனவே நவீனத்துவத்தின் தேவை என்று நாம் சொல்லியிருந்தாலும் நான் பேசப்போவது நவீனத்தின் தேவைதான். நவீனத்துவம் என்பது ஒரு கோட்பாடு. அதற்கு பிறகு பின்னவீனத்துவம் என்று இன்னொன்று வருகிறது. இதை எப்படி பார்க்கலாம் என்றால், நவீனத்துவத்தினுடைய வளர்ச்சி பின்னவீனத்துவம் என்பது போல நமக்கு தோன்றும். அப்படி இல்லை. நவீனத்துவத்திற்கு எதிரான கருத்துக்களையே பின்னவீனத்துவம் கொண்டிருக்கிறது. எப்போதுமே ஒன்றுக்கும் இன்னொன்றும் எதிர்ச்சொற்கள் என்று நாம் கதற வேண்டியதில்லை. பழமையும் புதுமையும் ஒன்றுக்கொன்று எதிரானவை இல்லை. பழமை இல்லாமல் புதுமை இல்லை. பழமையிலிருந்துதான் புதுமை வருகிறது. இரவும் பகலும் ஒன்றுக்கொன்று முரணானவை அல்ல. பெண்ணும் ஆணும் முரணானவர்கள் இல்லை. காரணம், பழமை இல்லாமல் புதுமையும், இரவு இல்லாமல் பகலும், பெண் இல்லாமல் ஆணும், அப்படியே திருப்பியும் சொல்லலாம். ஆண் இல்லாமல் பெண்ணும், பகல் இல்லாமல் இரவும் இருக்க முடியாது. இது எப்படிப்பட்ட முரண்? இது முரண்தான். ஆனால் மிக மிக தேவையான முரண். எப்படிப்பட்ட முரண் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டுமானால், மாவோ அவர்கள் சொல்லுகிற The 10 Major Contradictions என்கிற அந்த நூலில் அவர் சொல்லி இருக்கிற அந்த கருத்தையே நான் எடுத்துக்கொள்கிறேன். மிக அருமையான எளிமையான ஓர் எடுத்துக்காட்டை அவர் சொல்லுவார். பல் சக்கரத்தை. பல் சக்கரம் மேடும் பள்ளவுமாக இருக்கிறது. மேடும் பள்ளவுமாக இருப்பதால் தான் ஒன்றோடு ஒன்று பொருந்தி சுழல்கிறது. மேடு பள்ளம் இல்லாமல் ஒரே மாதிரி சக்கரமாக இருந்தால் அவை ஒன்றோடு ஒன்று பொருந்தாது. எனவே இந்த வேறுபாடு மிக மிக தேவையான முதன்மையான வேறுபாடு அல்லது முரண்பாடு என்று சொல்ல வேண்டும். எதற்காக இந்த முன்னுரையை நான் சொல்லுகிறேன் என்றால், நாம் நவீனம் புதுமை என்கிற பொருளில் சொல்லுகிற போது பழமை கூடாது என்கிற பொருளில் இல்லை. எல்லா புதுமையும் சிறந்தது என்கிற பொருளிலும் இல்லை. அத்தனை புதுமையும் சரியானதும் அல்ல, எல்லா பழமையும் உதரப்பட வேண்டியதும் அல்ல. விடாமல் பழமையை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு
கொஞ்சம் திரும்பி பாருங்கள், அப்படி நாம் அங்கே இருக்க வேண்டியதில்லை என்று சொல்லுவதுதான். புதியது வேறு, புதுமை வேறு. அதையும் நான் விளக்க வேண்டும் என்று கருதுகிறேன். மார்க்கோனி உலகத்திற்கு வானொலி என்று ஒன்றை தந்தபோது அது புதியது, மிக புதியது. அந்த வானொலியில இருந்து டிரான்சிஸ்டர் வருகிறது பாருங்கள், அது புதுமை. அது புதியது என்று சொல்ல முடியாது, ஏற்கனவே இருக்கிறது. இன்றைக்கு நான் இங்கே இந்த அரங்கிற்கு வருகிற போது நண்பர் சொக்கலிங்கம், நீங்கள் உங்களுடைய பேச்சுகளை எல்லாம் ஸ்பாட்டிஃபை என்கிற ஒன்றில் பதிவிடுங்கள் என்று சொன்னார். ஏன் காணொளியில் வீடியோவில் வருகிறது, அதை பலர் கேட்பதில்லை. எதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டிருப்பது தான் இயல்பு. அது தவறானதல்ல, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய்கொண்டிருப்பது இயல்பு. எனக்கே அந்த அனுபவங்கள் எப்படி வருகின்றன என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். எனக்கு பேனா மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. இப்போது பேனாவை நான் கையொப்பத்திற்காக மட்டும்தான் வைத்திருக்கிறேன். எழுதி நாளாயிற்று. எழுதுவது குறைந்து கணிப்பொறியில தட்டச்சு செய்வது வந்தது. அதுவும் குறைந்து கைபேசியிலேயே நான் விரல்களால் எழுத தொடங்கினேன். இப்போது அதுவும் இல்லை. என்னுடைய கட்டுரைகளுக்கெல்லாம் முதல் வாசகர் என் கூட இருக்கிற தோழர் மணிதான். ஏனென்றால் நான் எழுதுவதற்கு முன்னால் பேசுகிறேன். கைபேசியில பேச பேச எழுத்துகள் பதிவாகின்றன. பிறகு அதை நான் திருத்துகிறேன். சில நேரங்களில் அந்த பிழைகள் சிக்கலான பிழைகளாக வருகின்றன. நாட்கள் என்று சொன்னால் கைபேசிக்கு புரிகிறது, நாள்கள் அதற்கு பழக்கமில்லை. சில நாள்களுக்கு பிறகு என்றால் அது சில நாய்களுக்கு பிறகு என்றே தட்டச்சு செய்கிறது. நான் கவனமாக திருத்தவில்லை என்றால் படிக்கிறவர்கள் வருத்தப்படுவார்கள். அந்த கவனம் தேவை இருக்கிறதே தவிர எனக்கு வேலை எளிதாக இருக்கிறது. வீட்டில் புறப்பட்டு ஒரு 20 நிமிடங்களில் நான் வந்து அடையக்கூடிய அலுவலகங்கள், எங்கள் பேரவை அலுவலகத்திற்கு வருவதற்குள்ளாக என்னால் ஒரு கட்டுரையை எழுதி முடித்துவிட முடிகிறது. இப்போதெல்லாம் நான் கவிதையே பேசித்தான் எழுதுகிறேன். அந்த கைபேசியில் தான் கவிதையையும் பேசிவிட்டு பிறகு அதை நான் வரிசைப்படுத்திக் கொள்கிறேன். இது நவீனம். நவீனத்தை கண்டு அஞ்சுகிறவர்கள், நவீனத்தை கண்டு முகம் திருப்பிக் கொள்ளுகிறவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. இந்த நவீனம் எங்கெல்லாம் இருக்கிறது? உணவில், உடையில், பழக்க வழக்கங்களில், எல்லாவற்றிலும் நவீனம் இருக்கிறது. நான் முதலில் குறிப்பிட்ட அந்த நவீனத்துவம், மாடர்னிசம் என்பதும் போஸ்ட் மாடர்னிசம் என்பதும் முற்றிலும் வேறு. தோழர் அருணன் இடத்துல இந்த பின் நவீனத்துவம், போஸ்ட் மாடர்னிசம் என்பது எப்படி பொது உடைமை இயக்கத்திற்கும் அதற்கும் முரண் வந்தது என்று நான் கேட்டு காலையிலே அந்த விவரங்கள் முழுவதையும் அறிந்து கொண்டேன். சீதாராம் யெச்சூரி அவர்களே 90களில் இந்த போஸ்ட் மாடர்னிசம் பற்றி விரிவாக பேசுகிறார். கம்யூனிஸ்ட் தோழர்களை போஸ்ட் மாடர்னிசம் விமர்சனம் செய்கிறது. அதற்கும் கம்யூனிசத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பது போன்ற ஒரு கேள்வி. அதாவது மாடர்னிசம் என்பது இந்த தொழிற்புரட்சி தொடங்கும் போது தொடங்குகிறது. போஸ்ட் மாடர்னிசம் என்பது இட்ஸ் எ கல்ச்சுரல் அண்ட் லிட்ரரி கான்செப்ட். அது ஒரு கலை இலக்கிய கோட்பாடு. அடிப்படையாக எங்கிருந்து வருகிறது அந்த பின் நவீனத்துவம் என்று கேட்டால், நீங்கள் மிக குறிப்பாக நுட்பமாக நுண்ணிய செய்திகளை பாருங்கள், பெரிதாக பார்க்காதீர்கள். இன்னும் சரியாக சொன்னால் மேக்ரோ அண்ட் மைக்ரோ என்பதற்கு இடையிலான பெரிய வேறுபாடு தான் போஸ்ட் மாடர்னிசம். எல்லாவற்றையும் சின்ன சின்னதாக தனித்தனியாக பாருங்கள், மொத்தமாக ஒட்டுமொத்தமாக பார்க்காதீர்கள் என்பது பின்னவீனத்துவத்தினுடைய அடித்தளம். மார்க்சியம் ஒட்டுமொத்தமாக உலகத் தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்கிறது. உலகத்தில் இருக்கிற தொழிலாளர்கள் எல்லோருக்கும் வேறு வேறு விதமான போக்குகள், தேவைகள், சூழல்கள் இருக்கின்றன. இப்படி ஒப்பிடுவது தவறு என்று எது வரைக்கும் வருகிறது என்றால், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை பின்னவீனத்துவம் மறுக்கிறது. அதாவது அந்த சென்டரிசம், ஒரு மையப்படுத்துதல் என்பதை அது உடைக்கிறது, துண்டு துண்டாக உடைத்து போடுகிறது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லி நீங்கள் ஏன் மறுபடியும் எங்கோ ஓரிடத்தில் போய் எல்லோரையும் பூட்டி வைக்கிறீர்கள்? குலசாமியை கும்பிட்டு விட்டு போகட்டும், தனித்தனியாக இருக்கட்டும், எதுவும் வேண்டாம் என்பதெல்லாம் வேறு. இந்த மையப்படுத்துதல் என்பதை பின் நவீனத்துவம் மறுக்கிறது.
இதில் தமிழ்நாட்டில் நான் குறிப்பிட வேண்டும் என்றால் பின்னவீனத்துவத்தை பற்றி மிக அழுத்தமாக அதை வரவேற்று எழுதியிருக்கிறவர்கள் என்று நான் 2 பெயர்களை குறிப்பிடுகிறேன். ஒன்றும் பிழையில்லை, நாம் யாரையும் தவறாக சொல்லவில்லை, செய்திக்காக சொல்கிறேன். ஒருவர் நான் மிகவும் மதித்து படிக்கிற எழுத்துகளுக்கு சொந்தக்காரரான பேராசிரியர் முத்துமோகன், அதே போல இன்னொருவர் பேராசிரியர் மார்க்ஸ். 2 பேரும் பின்னவீனத்துவத்தை கையில் எடுத்தார்கள். முத்துமோகன் எனக்கு பல செய்திகளை அவருடைய நூல்களில் இருந்து நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆனாலும் அவர் இந்த பின் நவீனத்துவத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அவருடைய ஒரு புத்தகத்தை நான் குறிப்பிடுகிறேன். அது ஒரு சின்ன கட்டுரை தான். இப்போது அவருடைய எல்லாம் சேர்ந்து பெரிய நூலாக வந்திருக்கிறது, முத்துமோகன் படைப்புகள் என்று. அதில் குறிப்பிடத்தக்க ஒன்று ஏகம் அநேகம். முதல்ல அது சிறு நூலாகவே வந்தது, ஏகம் அநேகம். நாம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அந்த ஏகம் அநேகம் என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற ஏக், ஒன்று என்பதை மறுக்கிறது. அநேகம், பல கடவுள்கள் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன சிக்கல் என்று கேட்கிறது. அதே போலத்தான் தோழர் மார்க்ஸும் அப்படி கருத்துக்களை எழுதியிருக்கிறார். இவற்றிற்குள்ளெல்லாம் நான் போவதில்லை. அதற்கு 2 காரணம். இன்றைக்கு இந்த தலைப்பை நான் கொடுத்ததற்கு நோக்கம் அது இல்லை. 2வது, இது குறித்தெல்லாம் மிக விரிவாக எனக்கும் தெரியாது, படிக்க வேண்டும். அதை டெஸ்கார்ட்ஸிலிருந்து தொடங்க வேண்டும். நீங்கள் மாடர்னிசம் ஒரு தத்துவம் என்று வந்துவிட்டால் அதற்கு தந்தை யார், இந்த நவீனத்துவத்தின் தந்தை யார், பின் நவீனத்துவத்தின் தந்தை யார், அதை யார் எழுதியிருக்கிறார் என்பது போன்ற விவாதங்கள் எல்லாம் வரும். ரெனிஸ் டெஸ்கார்ட் என்கிற ஒரு பிரான்ஸ் எழுத்தாளர், அவர்தான் இதனுடைய நவீனத்துவத்தின் தொடக்கம் என்று சொல்லுகிறார்கள். அது வேறு. அவருடைய ஒரு வரி என்னையும் கவர்ந்தது, அது உலக புகழ் பெற்றது. இங்கே இருக்கிறவங்க எல்லோருக்குமே அது தெரிந்திருக்கலாம். ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம். அவ்வளவுதான் அவன் எழுதியிருந்த மிகப்பெரிய வரி. ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம். நான் சிந்திக்கிறேன், அதனால் வாழ்கிறேன். சிந்திக்காதவன் செத்து போகிறான் என்று பொருள். நான் சிந்திக்கிறேன், அதனால் வாழ்கிறேன். சரி, அங்கிருந்து தொடங்குகிறது. பிறகு அது தொழிற் புரட்சியிலிருந்து தொடங்குகிறது. சரி, நாம் பேசப்போவது மாடர்னிசம் குறித்தல்ல, மாடர்னிட்டி குறித்து, நவீனம் குறித்து. நவீனத்தை இன்றைக்கும் பலர் மறுக்கிறார்கள். நீங்கள் ஒரு சில செய்திகளை நான் சொல்லுகிறேன். பெண்ணடிமைத்தனம் என்பது உலகம் முழுவதும் இருந்தது. அது ஒன்றும் தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ மட்டும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. உலகம் முழுவதும் இருந்தது. பல்வேறு விதமான வேறுபாடுகள், குறிப்பாக சில வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் சில பகுதிகளுக்கு உரியனவாக இருந்தன. கருப்பர் வெள்ளை என்பது மேலை நாடுகளுக்கு உரியதாக இருந்தது. பணக்காரன் ஏழை என்பதோ, பெண் ஆண் என்பதோ உலகம் முழுவதும் பொதுவாக இருந்தது. சாதி என்பது நமக்கு மட்டுமே உரியதாக இருந்தது, இருக்கிறது. வேறு நாடுகளில் சாதி இல்லையா? நான் பல கூட்டங்களில் சொல்லி இருக்கிறேன். சாதி எங்கே இருக்கிறது? இந்தியாவிலும், இந்தியாவாக இருந்த நாடுகளிலும், இந்தியர்கள் குடியேறிய நாடுகளிலும் தான் சாதி இருக்கிறது. அதை கேசவனே ஒரு புத்தகத்தில் எழுதுவார். சாதி என்பது இந்திய உருவாக்கம், இந்தியாவில் அது இந்து மத உருவாக்கம். இதை ஒன்றும் மறைக்க வேண்டியதில்லை, இதுதான் உண்மையானதும் கூட. எனவே இப்படி உலகம் முழுவதும் பெண்ணை அடிமைப்படுத்துகிற ஒரு மரபு, ஒரு மோசமான மரபு இருந்தது. ஆனால் இன்றைக்கும் இருக்கிறது. மேலை நாடுகளில் அது மளமளவென்று குறைந்தது. இன்றைக்கு நீங்கள் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நம்முடைய நாட்டிலும் சாதிய இறுக்கம் அளவுக்கு பெண்ணடிமைத்தனம் இறுக்கமாக இருக்கிறது என்று சொல்லிவிட முடியாது. இன்றைக்கு அது தளர்ந்திருக்கிறது. காரணம், பெண்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள், பெண்கள் வேலைக்கு போகிறார்கள், பெண்களுக்கு தற்சார்பு இருக்கிறது. நீ இனிமேல் அந்த பெண்ணை அடிமையாக நடத்த முடியாது. பெண்கள் கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறார்கள் இல்லையா? நேற்றைக்கு மதிவதனி என்னுடைய உரை பெரம்பலூரில் நான் நேரிலும் கேட்டேன். இப்போது மறுபடியும் ஒரு முறை காணொலியில் கேட்டு, தனியாக கேட்டு மகிழ்ந்து என்னுடைய துணைவியாரத்திலேயே இந்த பேச்சை கேட்டுப்பார் என்று சொல்லிவிட்டு வந்தேன். அதில் அவர் ஒரு செய்தியை சொல்லுவார். இந்த 3ஆம் பாலினத்தர் என்கிற சொல்லை பயன்படுத்தாதீர்கள். அதை அரசு இதழ்களில் கூட பயன்படுத்துவது என்ன நியாயம்? அதற்கு பிறகு மதி கேட்கிற கேள்விதான் மிக அருமையானது. 3ஆம் பாலினம்னா அப்போ 2ஆம் பாலினம் யாரு? நாங்களா? எதுக்கு அப்படின்னு கேட்குது. எதுக்கு? எங்களை 2ஆக ஆக்குவதற்காகவே நீ அவங்கள 3ங்கிற.
அப்போ முதல் பாலின யாரு? நீங்க எல்லாரும் ஆண்கள்லாம் முதல். உன்னை யார் நம்பர் கொடுக்க சொன்னா? இந்த 1 2 3 கொடுக்கிறதே ஒரு விதமான ஆதிக்கம் தானே. நீ யார் எனக்கு நம்பர் கொடுக்கறதுக்கு? இந்த இந்த விழிப்புணர்வு இருக்கிறது பாருங்க. யாரும் முதலும் இல்லை, இரண்டாவதும் இல்லை. நீ மூன்றாவதுன்னு சொல்லுவதே உன்னை முதல் இடத்துல கொண்டு வந்து நிறுத்திக்கிறதுக்கு தான். அதான் அதனுடைய அடிப்படையான நோக்கம். அவர்கள் பொது பாலினத்தவர்கள். நீங்கள் பெண்ணை பெண் என்று சொல், ஆணை ஆண் என்று சொல். அதுலேயும் கேட்கும், வீட்டுக்கு போனால் அடுப்பு பற்ற வைக்க தெரியாது, நீங்கள்லாம் முதல், ஏன்னா நாங்கள் ரெண்டாவதா அப்படின்னு கேட்கும். ஒவ்வொருவரிடத்துலையும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கலாம். எனக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கிறது. அவ்வளவு தூரம் படிக்கிற பழக்கம் என் துணைவியாருக்கு இல்லை. அதனால் ஒருவர் மேல் ஒருவர் கீழ் என்று பொருள் இல்லை. அவர் போடுகிற அந்த கோலம் கூட எனக்கு போட தெரியாது, அந்த சமையல் எனக்கு தெரியாது. அவரிடத்தில் ஒரு ஆற்றல் இருக்கிறது, என்னிடத்தில் இன்னொரு ஆற்றல் இருக்கிறது, அவ்வளவுதான். இது ஒன்று உயர்ந்தது, இன்னொன்று தாழ்ந்தது என்று சொல்லுவது. இப்போது நாங்கள் யாருக்கும் தாழ்ந்தவர்கள் இல்லை என்கிற ஒரு சமத்துவமான எண்ணம் குறைந்தது இளைய பெண்களிடம் வந்துவிட்டது. இன்னமும் பழைய தலைமுறை அப்படிதான் இருப்பார், வந்துவிட்டது. அதுவே சில சிக்கல்களுக்கும் வழிவகுக்கிறது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. குடும்ப நீதிமன்றத்தில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அதுவும் இளைய பிள்ளைகள் தான். திருமணமாகி 4 மாசத்துல இங்க மனமுறிவு என்கிற உரிமை வேண்டும் என்று நாம் போராடுகிறோம். வேண்டும், கண்டிப்பாக வேண்டும். ஆனால் அதை எடுத்ததற்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த புரிதல் தான் வாழ்க்கை. வேடிக்கையாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி, ஒரு பெண் தன் தோழியிடத்திலே சொல்லுகிறாள், நானும் என்னோட கணவரும் ஒரே தட்டெல்லாம் சாப்பிட்டோம். அப்போ அந்த பெண் கேட்கிறாள், அவ்வளவு ஒற்றுமையாக இருந்த ஏன் நீங்க பிரிஞ்சிட்டீங்க? அந்த தட்டை யாரு கழுவுறதுன்னு சண்டை வந்து அது டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இப்ப 2 செய்திகள் இருக்கின்றன. இது சமத்துவம் என்பதே சிக்கலான இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டு விடக்கூடாது. சமத்துவம் என்பது ஒரு தன்முனைப்பின் இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. யார் பெரியவர்கள் என்கிற கேள்வி நமக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது, எல்லா இடத்திலும் இருக்கிறது. எனவே யார் முதல் யார் இரண்டாவது என்கிற கேள்விதான் நமக்குள் பிரிவுகளை ஏற்படுத்துகிறது. மேடையில் நிற்பதனாலேயே இது முதலிடமும் அது இரண்டாவது இடமும் இல்லை. நாளைய கூட்டத்தில் நான் அங்கும் நீங்கள் இங்குமாக இருக்கலாம். அந்த சம வாய்ப்பு, இந்த சமத்துவம் என்பது எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் என்பதல்ல, அது கற்பனை. இருக்க முடியாது. எல்லோரும் சமமாக எப்படி இருக்க முடியும்? ஒரு நாளும் முடியாது. எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும் என்பது கூட கற்பனை தான். எல்லோருக்கும் சம வாய்ப்பு தர வேண்டும் என்பதே சரி, அதுதான் எல்லோருக்கும் சம வாய்ப்பு தர வேண்டும். அதை அவர்கள் யார் யார் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். நமக்கு மிக அழுத்தமாக நான் ஒரு செய்தியை சொன்னேன். இந்த பெண் விடுதலை என்பது கூட, பெண்ணியம், பெண்ணுரிமை என்பதெல்லாம் கூட மேலை நாடுகளில் எங்கேயும் முற்று பெற்று விடவில்லை, எங்கேயும் முற்று பெறாது, எந்த ஒன்றும் இறுதியாகாது. அங்கே இருக்கிற முன்னேற்றம் ஏன் இங்கே வரவில்லை? ஒரே அடிப்படை காரணம்தான். அல்லது அங்கே இருக்கிற முன்னேற்றம் அதை விட குறைந்த வேகத்தில் ஏன் இங்கே வருகிறது? வரவில்லை என்பது பிழை. குறைந்த வேகத்தில் ஒன்றே ஒன்றுதான், நாம் புதுமைகளை சட்டென்று ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை உடையவர்கள் இல்லை. இயல்பாகவே நாம் மரபில் ஊறி போனவர்கள், சட்டென்று வெளியே வந்துட மாட்டோம். ஒரு திருமண மேடையில் மணமகனும் மணமகளும் சிரித்து பேசி கொண்டிருப்பதே சில, என்ன இது கல்யாணம் முடிகிற வரைக்குமாவது இருக்கலாம்ல. ஒரு மணப்பெண் குனிந்த தலை நிமிரக்கூடாது. அது எதற்காக என்று யாருக்கும் காரணம் தெரியாது. பல செயல்களுக்கு, நாம் செய்கிற செயல்களுக்கு காரணம் தெரியாது. காரணம் கேட்பது தான் நவீனத்தை நோக்கி நகர்த்தும். ஒரு திருமண வீடுகளில் எனக்கு அடிக்கடி நேர்கிற ஒரு அனுபவம், சாப்பிட்டு முடிச்ச உடனே இலையை எந்த பக்கம் மூடணும், பல இடங்களில் எனக்கு நான் எதிர்கொள்ளுகிற அனுபவம். நான் வேணும்னே அப்படி மூடுவேன். அங்கேருந்து 2 பேர் ஓடி வந்து, ஐயா அப்படி மூடி, என்ன இப்போ பிரச்சனை உனக்கு என்ன இதில்? அதற்கு ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. இப்படி மூடினால் அது மகிழ்ச்சி, அப்படி மூடினால் அது துக்கம். யாரா சொல்லி வச்சாங்க? எந்த டிக்ஷனரியில் இருக்குது? அப்படி மூடி, இது ஒவ்வொருத்தரும் பாடம் எடுக்கல, ஆனால் 100க்கு 90 பேருக்கு இது பதிந்திருக்கிறது.
நான் நேரடியான என் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். அப்படித்தான். அப்படி மூடிடாதீங்க, அது துக்கவே. அப்படி மூடிட்டா உறவு இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா எனக்கு உலகத்தில் உறவே இருக்காது. நான் எல்லா இடத்துலையும் அப்படி தான் மூடியிருக்கிறேன். அது இல்லை என்று சொல்லுவதற்காகவே, நான் அதை வீம்புக்காக செய்யலை. அப்படி ஒன்றும் இல்லைங்க, ஏன் இப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? எனக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் படுது. பெரும்பாலும் முன்பெல்லாம் அந்த சைவ உணவை பார்ப்பனர்கள் தான் சமைப்பார்கள், பரிமாறுவார்கள். நீங்கள் இலையை இப்படி மூடிட்டீங்கன்னா ரசம் உங்கள் மேலே வரும், அப்படி மூடிட்டா எடுக்கிற அவன் மேலே போய் விடுறோம். ஆக அவன் தான் தப்பிக்கிறதுக்கு இது துக்கம் தானான்னு இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு ஒருத்தர் சொன்னார். நானும் கண்டுபிடிக்கலைங்க, சும்மா தான் சொல்கிறேன். காரணமே தெரியாமல் இப்படி சில செய்திகள் சொல்லப்படுகின்றன, அவை நம்பப்படுகின்றன. அந்த நம்பிக்கை நம்மை பழமையிலிருந்து வெளியே வருவதற்கு நம்மை தடுக்கிறது. இதில் எனக்கு என்ன வருத்தம், புதுமையை நோக்கி நவீனத்தை நோக்கி வரவேண்டிய முற்போக்கு இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் பிற்போக்காக சிந்திப்பதும், பிற்போக்கானவர்கள் நவீன அறிவியலை பயன்படுத்துவதும். நான் கூட்டத்தில் பேசும்போதே நேற்றைக்கு சொன்னேன், பேசி முடித்து விட்டு வருகிற போதே இதில் ஒரு சிக்கல் வருமானாங்க. வந்தால் வந்துட்டு போகுது. எல்லா ஜாதியும் மேட்ரிமோனி வச்சிருக்கான். சாதி என்பதை விட பிற்போக்குத்தனமான ஒன்று இனி இருக்க முடியாது. அவன் பூரா நவீனமா இருக்கான். திருமணத்தை டிஜிட்டல்ல தான் பண்றாங்க எல்லாம், மேட்ரிமோனி. நான் நேற்றைக்கு பேசும்போது என்ன சொன்னேன்னா, எல்லா ஜாதியின் பெயரில் இருக்கிற மேட்ரிமோனியும் இருக்கக்கூடாது, காதல் மேட்ரிமோனி தான் வர வேண்டும். காதல் தான் வரும். மேட்ரிமோனிக்கு எது முற்போக்கானதோ அதுதான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். நமக்கு இந்த பழமை வாதத்தில் இருக்கிற ஒரு பிடிப்பு, ஒரு அச்சம், பிடிப்புங்கிறதையும் தாண்டி இப்படி போயிட்டா அது தப்பாயிடுமோ அப்படிங்கிற அச்சம் ஊட்டப்பட்டிருக்கிறது. அதான் ரொம்ப கவனமாக அச்சம் ஊட்டப்பட்டிருக்கிறது. இப்போ அண்மையில் ஒரு 2 மாதம் இருக்கலாம், நான் கீழக்கரை போயிருந்த போது அங்கே அவர்கள் என்னுடைய பேச்செல்லாம் விரும்பி கேட்டார்கள், வரவேற்றார்கள். அங்கே இருந்த 2-3 பெரியவர்கள் என்னிடத்துல ரொம்ப ரகசியம் இல்லை, நீங்கள் பலமாகவே சொல்லலாம்னு சொன்னேன். அவர்கள் சொன்னது, இவ்வளவு நல்லா தமிழ்லாம் பேசுறீங்க, இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அது அவர்களை என்ன செய்தது என்று எனக்கு தெரியவே இல்லை. இது தமிழ் பண்பாடு இல்லைங்களே. சாதாரண பேண்ட் தமிழ் பண்பாடு, வேட்டி கட்டுங்க என்று சொன்னார். வேட்டி தமிழ் பண்பாடு தானான்னு கேட்டேன். ஆமாங்க, அது எத்தனை வருஷமா, எத்தனை நூற்றாண்டா வேட்டி கட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம சேர சோழ பாண்டிய மன்னர்கள் யாராவது வேட்டி கட்டியிருக்கானா? இங்கே ஒரு ஆணை கொச்சைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு சொல்லப்படுகிற சொல் என்ன தெரியுங்களா? நீ எல்லாம் ஆம்பளையா சேலை கட்டிக்க. அப்ப சேலை கட்டிட்டாலே அது இழிவு என்று கருதுகிற ஒரு போக்கு இருக்கிறது. அதாவது வேட்டி என்பது வீரத்தின் அடையாளம், சேலை என்பது கோழைத்தனத்தின் அடையாளம். ஒன்றை கவனித்திருக்கிறீர்களா? நாம் திரைப்படத்தில் தானே மன்னர்களை பார்த்துருப்போம். சேர சோழ பாண்டியர் நம்ம இங்கே பார்த்தோம். எல்லா திரைப்படத்திலும் எல்லா மன்னர்களும் சேலை தான் கட்டியிருக்காங்க. நீங்கள் பார்க்கணும், கவனமாக சேலை தான் இப்படி கட்ட முடியும். எல்லா ராஜாவும் சேலை தான் கட்டியிருக்கிறான். ராஜாதி ராஜராஜ சோழன்லேருந்து எல்லாரும் சேலை தான் கட்டியிருக்கான். ஒரு குழந்தை அழுதால், ஒரு பையனா இருந்துட்டா அவனை பார்த்து கேட்கிற கேள்வி, என்னடா பொம்பளை மாதிரி அழுகிறேன், என்னமோ இவனுங்க அழுததே இல்லாத மாதிரி. எத்தனை விதமான கட்டமைப்புகள்ங்கிறதுக்காக சொல்றேன். நவீனம் என்பது இவற்றையெல்லாம் உடைக்கும், வேற ஒண்ணுமே இல்லை. நவீனம் என்பது இதை உடைக்கும். வள்ளலாரை விடவா அழுதவர்கள் இருக்கிறார்கள். நினைந்து நினைந்து உடம்பெல்லாம் நனைந்து போகிற அளவுக்கு அழுதனார். அச்சத்தில் அல்ல, அன்பில் கருணையில் அழுத மாமனிதர். அழுகை என்பது கோழைத்தனத்தின் அடையாளம் அல்ல, அது அன்பின் பாசத்தின் அடையாளமாக இருக்கலாம், கோழைத்தனத்தின் அடையாளமாகவும் இருக்கலாம். எல்லா சிரிப்பும் ஒரு புன்னகையும் மகிழ்ச்சியின் அடையாளம் அல்ல. பல சிரிப்புகள் ஏமாற்று சிரிப்புகளாக இருக்கின்றன. எதற்கும் இப்படி முத்திரை குத்த வேண்டியதில்லை என்பது மட்டும்தான். நவீனம் எல்லாவற்றையும் கேள்வி கேட்கும், நவீனம் எல்லாவற்றையும் உடைக்கும். யார் இந்த நவீனத்துக்காக சொல்லலாம்? ஒன்றுமில்லை, இது அரசியல் சார்ந்த நம் கருத்துக்களுக்கான இயக்கம் தான். பொத்தாம்புதுவில் எல்லாம் பேசுவது நமக்கு நோக்கமில்லை. ஐயா பெரியார் நவீனத்தை முதலில் பழமைகளை உடைத்ததில் பெரியாருக்கு ஒரு தனி இடம் உண்டு.
அது ஒரு முக்கியமான அந்த தாட் ப்ராசஸிங்னு சொல்கிறோமே, அதில் அவருடைய இனி வரும் உலகத்தை மட்டும் நான் வச்சுட்டு சொல்லலை. குறிப்பாக இந்த 4 வரிகள், இது ரொம்ப முக்கியமான வரிகள், எல்லோருக்கும் தெரிந்த வரிகள். நினைவுபடுத்துவதற்காக திரும்ப சொல்லுகிறேன். எங்கு படித்திருந்தாலும், யார் சொல்லியிருந்தாலும், 3வது வரி தான் அதில் முதன்மையானது. எங்கு படித்திருந்தாலும், யார் சொல்லியிருந்தாலும், நானே சொன்னாலும், அதுதான் பெரியது. நானே சொன்னாலும் உன் புத்திக்கு சரி என்று படுவதை ஏற்றுக்கொள். சாத்திரத்தில் இருந்தாலும், முன்னோர்கள் சொல்லியிருந்தாலும், சாத்திரத்தை விட, முன்னோர்கள் சொல்லை விட, வெங்காயம் விளக்குமாறை விட உன் புத்தி தான் பெரிது. இந்த 6 வரியும் மிகப்பெரிய வரிகள். என்னை பொறுத்தளவு இந்த 6 மிகப்பெரிய வரிகள். மதத்துக்கும் அறிவியலுக்கும், நவீனம் எப்போதும் அறிவியலை நோக்கியது. அறிவியல் முன்னேற்றமும் அறிவியல் சிந்தனையும் இருந்தால்தான் அது நவீனமானது. அறிவியல் சிந்தனை இல்லாமல் இருக்கிறதே நவீனமான செய்திகள். அப்படியானால் அவை நவீனமானவை அல்ல என்று பொருள். அது அறிவியலை நோக்கியதாகத்தான் இருக்க முடியும். மதத்துக்கும் அறிவியலுக்குமான அடிப்படை வேறுபாடே நம்பு என்கிறது மதம், சந்தேகி என்கிறது அறிவியல். இதுதான் அடிப்படையான வேறுபாடு. நான் சொல்லுவதை நம்பு, இதுக்கு கேள்வி கேட்காது. கேள்வி கேள் என்பதுதான். நான் அதனால் தான் சொன்னேன் பெரியார. இப்போ நாம ஒரு அரை மணி நேரம் பேசலாங்கிறது வேற. பெரியார் கூட்டங்களில் நேர் எதிரானவர்கள் வந்து அமர்கிறார்கள். கேள்வி கேளுன்னு சொன்ன மனிதர் அவன்தான். கேள்விதான் அறிவியலின் தொடக்கம். எந்த குழந்தையும் கேள்விதானே. கேள்வியே தோன்றாத சில பாக்கியவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வேற. எந்த கேள்வியும் தோன்றல, அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. கேள்விதான். கடற்கரைக்கு போகிற போது ஏன் இந்த அலை வந்து கொண்டே இருக்கிறதுன்னு ஒரு சின்ன பையன் கேட்குறான். நான் சொல்லுகிற ஒரே ஒரு விடை, சும்மா பேசிட்டே இருக்காரு, ஏன்னா எனக்கு விடை தெரியாது. ஏன் அலை வந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அது அதிக பிரசங்கித்தனம்னு ஒரு சொல்லு வச்சிருக்கிறோம் நம்ம. இவனுக்கு விடை தெரியாதுக்கு அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறோம். கேள்வி கேளுங்க. கேள்விதான் பழமையில் இருக்கிற தேவையற்றவைகளை உடைக்கும். மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன், பழமை பூரா உடைக்கிறது நமக்கு நோக்கம் இல்லை. அப்படிலாம் உடைக்க முடியாது, உடைக்க வேண்டியதும் இல்லை. புதுமை எல்லாவற்றையும் ஏற்க வேண்டியதும் இல்லை. நாம பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன சொல்றோம், இந்த கைபேசியே பார்த்துக்கிட்டு கூடாது. நம்ம கைபேசி பார்த்துக்கிட்டு தான் அதை சொல்றோம். யாருமே அதற்கு இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் எனக்கு தெரிந்து நான் பார்க்கிறேன், ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வீட்டில் அந்த குப்பை கூட்டுறம்மா இந்த கையில் தொலைபேசி பேசிக்கிட்டு தான் கூட்டுது. எல்லோருக்கும் அது போய் சேர்ந்திருக்கிறது என்பது பெரிய மகிழ்ச்சி. எல்லா நேரத்திலும் அது நம்மை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது என்பது வருத்தம். வேற வழியே இல்லை. எனக்கு எப்போதும் நம்ம படுக்கைக்கு பக்கத்தில் தான் வச்சிருக்கிறோம் எல்லாரும். யாராவது நவீனமெல்லாம் வேண்டாம், பழமை போதும்னு சொல்கிறவன்ட்டு ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க. பழமை போதும் தானே, அந்த கைபேசியை மட்டும் கொடுத்துட்டு போச்சு. வீட்டுக்கு போகவே வழி தெரியாது. எல்லோருமே அதிலிருந்து நம்மால் விலக முடியாது. இன்றைக்கு கைபேசி நம் வாழ்வில் பெற்றிருக்கிற இடத்தை நான் அறிந்த வரையில் இதுவரை வேறு எந்த ஒரு கருவியும் பெறவில்லை. எந்த ஒரு வீட்டில் இருந்த தொலைபேசியோ வானொலியோ தொலைக்காட்சியோ எந்த ஒரு கருவியும் இவ்வளவு தூரம் எனக்கே வெளியே வரும்போது கையில் ஏதோ ஒரு உறுப்பு குறையிற மாதிரி இருக்கு. அதான் உண்மை. நான் அந்த படியை விட்டு தாண்ட மாட்டேன். ஏன்னா அது இல்லாமல் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. எந்த அளவுக்கு அது நம்மை ஆக்கிரமித்து இருக்கிறது என்பதற்கு என் மனைவி தான் இந்த பத்திரிகையில் வர்ற இந்த ஜோக்கெல்லாம் படிச்சுட்டேங்க, இதை மட்டும் கேளுங்க அப்படின்னு. முந்தா நாள் அது சொன்ன அந்த ஜோக் இருக்க உண்மையாகவே எனக்கு ரொம்ப நேரம் நினச்சி சிரிப்பு வந்தது. அவர் சொல்கிறாரு தன் மனைவிட்ட, ஏமா எனக்கு இந்த மொபைலில் எல்லாம் புள்ளி புள்ளியாக தெரியுது, சரியாக தெரியலையே, எதனால் அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா சொல்லுது, 24 மணி நேரம் மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்ணு வீணாக தான் போகும். அதுக்கு அவர் சொல்கிற பதில் தான் அருமையான பதில். அவர் சொல்கிறார், அப்படியா, கண்ணு தான் பிரச்சனையா, நான் மொபைல் கெட்டுச்சோன்னு பயந்துட்டேன். அதாவது அவரு, ஓ கண்ணு தான் பிரச்சனையா, நான் மொபைல் தான் பிரச்சனையோ கெட்டுச்சோன்னு பயந்து. அப்போ கண்ணை விட கைபேசியின் மீதான காதல் கூடி போயிடுச்சு. எல்லாவற்றுக்கும் அதுதான். இனி மாற்ற முடியாது. எப்படி சரி செய்யலாம்? மாற்ற முடியாது.
எப்படி சரி செய்யலாம், எப்படி அதற்கான மாற்றை கொண்டு வரலாம் என்கிற சிந்தனையும் நவீனம். நவீனம்தான் ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுகிறது. உடையிலிருந்து எல்லாவற்றிலிருந்தும். எதற்கு நான் உடையை பற்றி சொன்னேன்னா, வேட்டி தமிழர் பண்பாடு என்பது ஒரு மூட நம்பிக்கை. பிளைண்ட். நீங்கள் வேஷ்டிக்கு முந்தைய காலம் உண்டு, மன்னர்கள் அதுக்கு முந்தைய காலம் உண்டு, இலை தடையெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தான், அதுவும் தமிழர் பண்பாடு தான். ரொம்ப அதுக்கு பின்னாடி போகக்கூடாது. ஆடையற்று இருந்தது தானே இயற்கையான உலக மனித பண்பாடு. பிறகுதானே ஆடை என்பது முதலில் அது மான உணர்ச்சி என்பது பின்னால் சொல்லப்பட்டது. உடைகள் நிரந்தரமானவை அல்ல, மாறும், தேவைக்கு ஏற்ப மாறும், காலத்துக்கு ஏற்ப மாறும், நம்முடைய வேலைக்கு ஏற்ப மாறும். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உடை இருக்கிறது. விவசாயிகள் அப்படி 8 மூணு வேஷ்டி துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு விவசாயம் பண்ண முடியாது. அவர்களுக்கான உடை என்பது அந்த வேலைக்கு ஏற்றதாகத்தான் இருக்க முடியும். இதை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஐயா பெரியார் சொன்னார். எதுக்கு இந்த சேலையை கட்டிட்டு இருக்கிறீங்கன்னு பெண்களை பார்த்து கேட்டார். ஒரு 16 முழம் சேலையை கட்டிட்டு நீ இன்றைக்கு நாமே அதை உணர்கிறோம், பேருந்தில் போகிற போது வருகிற போது. ஆனாலும் மறுபடியும் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நவீன உடை உடுத்தி இருக்கிறவர்கள் எல்லாம் புதிய சிந்தனையாளர்கள் என்றும், சேலை கட்டி இருக்கிறவர்கள் எல்லாம் பிற்போக்காளர்கள் என்றும் பொருள் இல்லை. அருள்மொழி சேலை தான் கட்டியிருக்காங்க, பிற்போக்காளர்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஆனால் யார் பிற்போக்காளர்கள்? நவீன உடை அணிவது தவறென்று சொல்லுகிறவர்கள் பிற்போக்காளர்கள். அப்படி ஒன்று இல்லை. அது அவரவர் விருப்பம், அவரவர் வசதி, அவரவர் தொழில் சார்ந்த நிலை என்று புரிந்து கொள்வதுதான் நவீனம். இந்த நவீனம் என்பது நம்மை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிறது. அப்போது எது பழையவற்றில் தேவையானதும் சரியானதும் இன்றைக்கும் பொருத்தமானதும் என்று பார்த்து அவற்றை கை கொள்ளுவதும், எது பொருத்தமற்றது என்பதை புரிந்து அவற்றை தள்ளுவதும் அதற்கான துணிவு. இந்த நவீனத்தை பின்பற்றுவதற்கு ஒரு துணிச்சலும் தேவை. அது ஒரு மிகப்பெரிய செய்தி. துணிச்சல் இருந்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதாவது எந்த உடை நல்லது கெட்டது அப்படின்னா, இன்றைக்கு அது மான உணர்வு சார்ந்தது என்று உடைகள் சொல்லப்பட்டு விட்டதால் மிக இயல்பாக உடல் தெரியாமல் இருப்பது நல்ல ஆடை. நீ அப்படி பார்த்தால் சேலையை விட சுடிதார் உயர்ந்தது. இது தாழ்ந்தது என்று நான் சொல்லலை. உங்களுடைய நோக்கம் என்ன என்பதற்காக. எல்லாவற்றிலும் அடுத்த கட்டம் உண்டு. இப்போது நாம் பின்பற்றுகிற இந்த நவீனம் எல்லாம் காலகாலத்துக்கும் உரியதல்ல. இது நாளைக்கு பழமையாக தள்ளப்படும். அறிவு என்பதே இன்றைய அறிவு நாளைய அறியாமை என்பதில் தான் இருக்கிறது. அது ஒன்றும் நிலையானது அல்ல. இன்றைய அறிவு நாளைய அறிய, எப்படி நேற்றைய அறிவை இன்று அறியாமை என்று நாம் சொல்லுகிறோமோ, இன்றைய அறிவு நாளைய அறியாமை ஆகலாம். நான் எண்ணி பார்க்கிறேன், திருக்குறளில் இருக்கிற அந்த வரி இருக்கிறது, தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்பது நவீனம் நோக்கியது. என்னை விட என் பிள்ளை அறிவாளியாக இருப்பது என்பதுதான் இயற்கையானது என்று வள்ளுவன் சொல்றான். என்னை விட என் பிள்ளை, நீ யோசிச்சு பாருங்க, எனக்கு எந்த வயதுல கணிப்பொறி தெரியும், என் பிள்ளைக்கு எப்போ தெரியும், என் பேரப்பையனுக்கு எப்போ தெரியும். இந்த படம் எடுக்கும்போது கூட, செல்ஃபி எடுக்கும்போது இந்த சின்ன பிள்ளைங்க அழகாக எடுக்கிறான், நமக்கு வரமாட்டேங்குது. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்பதே சரியானது. அடுத்த கட்டம் இயல்பாக பிள்ளைகள்கிட்ட வந்து சேரும் என்றால், நவீனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மரபும் மன துணிவும் இருந்தால் மட்டுமே சமூகம் அடுத்த கட்டத்திற்கு போகும். இல்லைன்னா போக. இது ரொம்ப தீர்க்கமான ஒரு செய்தி. இன்னும் ஒற்றை வரியில் நான் வழக்கமாக சொல்லுகிற வரியையும் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்றால், விஞ்ஞானத்தோடு சேர்ந்து ஓடாத எவரும் வீழ்ந்து போனார்கள். ரொம்ப சுருக்கமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், விஞ்ஞானத்தோடு சேர்ந்து ஓடாத எவரும் வீழ்ந்து போவார்கள். இன்றைக்கும் எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் திருச்சியில், கடிதம் தான் எழுதுவார் பிடிவாதமா. அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கு கடிதம். ஐயோ, நான் தான் இந்த வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி அனுப்பிட்டேன், அதெல்லாம் நிற்குமாங்க. கடிதத்தை தாங்க நான் 40 வருஷத்துக்கு எதுக்கு வச்சுட்டு இருக்கிறேன்? 40 ஆண்டுகளாக நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன். எதுக்கு? இப்போ எங்கள் தலைமுறைக்கும் எங்கள் பிள்ளைகள் தலைமுறைக்குமான வேறுபாடு, முன்பெல்லாம் பாராட்டு விழா ஓய்வு பெறுகிற போது ஒரு 42 ஆண்டுகளாக இந்த அலுவலகத்தில் இதே சீட்டில் வேலை பார்த்து அவர் ஓய்வு. இப்போ அது கண்டன கூட்டம். அது இவன் எதுக்கு லாயக்கு இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு
40 வருஷமா இங்கே அப்படியா பாவம் ஒன்றுக்கு லாயங்களை போல இருக்கு. இப்போ நம்ம பிள்ளைங்க ஒரு டேர்ம் சொல்றாங்க பாருங்க, அப்போ நான் பேப்பர் போட்டேன்றான். இந்த பேப்பர் போடுறதுனா என்னன்னு எங்க தலைமுறைக்கு தெரியாது. அடுத்த வேலைக்கு போறான்னு அர்த்தம். ஏன்னா இப்பதானே 2 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்த 2 வருஷம் அதிகம்ப்பா. 2 வருஷம் ஒரு வேலையில் இருக்கிற அதிகம். இன்னும் 1 வருஷம் இருந்தேன்னா நான் பிரயோஜனமற்றவன்னு சொல்லிடுவாங்கிறான். இந்த நவீனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பெரியவர்களுக்கான ஒரே ஒரு வழிகாட்டுதலாக நினைப்பது என்னென்றால், அறிவியலோடு அல்ல, பிள்ளைகளோடு சேர்ந்து ஓடுங்கள், இயல்பாக கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கும் நான் மணிக்கும் பிரவீனுக்கும் நான் கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கலாம். தொழில்நுட்பத்தை அவர்களிடமிருந்து தான் நான் கற்றுக்கொள்ளுகிறேன். அவங்கள்ட்ட இது பகிர்தல் தான். எனக்கு நான் எப்போதும் கூட்டத்தில் அன்பு மகள் மதிவதனின்னு சொல்லுவேன். இன்றைக்கு அந்த பேச்சை மறுபடி கேட்குற போது இப்படி நமக்கு பேச தெரியலையேன்னு தோணுச்சு. நான் ஒன்றும் பொய்யாக சொல்ல, அழகா இருக்கு, அழகா இருக்கு. நான் 2-3 பேரை இளைஞர்களை குறிப்பிட்டு நம்பிக்கையாக சொல்லுவேன். அது வேறொன்றும் இல்லை, அவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ள நிறைய நமக்கு இருக்கிறது என்பது. கற்றுக் கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் உலகத்தில் எல்லாம் இருக்கிறது. நான் இப்போதும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன், கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கிறேன். எனக்கு தெரிந்ததை அடுத்தவர்களுக்கு சொல்லுகிறேன், அடுத்தவர்களிடமிருந்து நான் கேட்டும் கொள்கிறேன். அதுதான் வளர்ச்சி, அதுதான் நவீனம், வேறொன்றும் அல்ல. கற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். பையன்கிட்ட போய் எப்படி கற்றுக்கிறது என்று நினைத்தால் நீ பழமையில் பின்தங்கி இருக்கிறாய் என்று பொருள். எவரிடமிருந்தும் எதையும் பெற்றுக்கொள், எவருக்கும் தேவையானதை உன்னால் முடிந்தால் கொடு. இந்த சிந்தனை நவீன சிந்தனை என்று பொருள். நவீனம் என்பதற்கு பழசெல்லாம் ஒதுக்கிட்டு புதுசு என்று கருதுவதாக நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. நவீனம் என்பது மாற்றம், வளர்ச்சியை நோக்கிய மாற்றம். அவ்வளவு. நவீனம் என்பது மாற்றம், வளர்ச்சியை நோக்கிய மாற்றம். எல்லா மாற்றமும் நவீனம் அல்ல, வளர்ச்சியை நோக்கிய மாற்றம் என்றால் அதற்கு அடிப்படையாக 2 செய்தி 3 செய்திகள் வேண்டும். ஒன்று, கற்றுக்கொள்ளுவது. பழையதை கைவிடுவதற்கான துணிச்சல். அது சாதாரண விஷயம் அல்ல. பழையதை கைவிடுவதற்கான துணிச்சல். நம் தேவைக்காக மாற்றிக்கொள்ளலாம் என்று கருதுவது. பலர் கேட்பாங்கிற கேள்வி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு கேட்டுட்டு அப்புறம் அவனும் மாற்றி பார்க்கலாம்னு தோணும். பழையதை கைவிடுவதற்கான துணிவு பழமையிலும் நல்லவைகளை விடாமல் இருக்கிற பண்பு. இதையும் சேர்த்தே நான் நவீனம் என்று சொல்லுகிறேன். பழமையில் அன்பும் பாசமும் புதுசா இல்ல, எவ்வளவு பழையது. அன்பும் பாசமும் பழையது, ஆசையும் அச்சமும் காமமும் பழையது. அதற்காக அப்படியே பற்றி கொண்டிருக்க வேண்டாம். ஆசை என்பதும் அச்சம் என்பதும் பழையது தான். முற்றிலுமாக விட்டு விலகிவிட முடியாது. விட்டு விலகி நிற்றல் என்பது வாழ்வில் அத்தனை எளிதானதன்று. அவ்வளவு எளிதால்தான் நீங்க எந்த ஒன்றிலிருந்தும் விட்டு விலகிவிட முடியாது. விலகலாம் என்கிற மன துணிவு முதலில் நமக்கு வர வேண்டும். அதுதான் நவீனம், அதுதான் நவீன சிந்தனை. நான் சிங்கப்பூர்ல மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் பேசிய 1 மணி நேர பேச்சையும் முழுமையாக இன்றைக்கு கேட்டேன். பெரியாரின் அறிவியல் என் பார்வையில் பேசியிருக்கார். அவர் ஒரு பெரிய அறிவியல் அறிஞர், நாம் அறிவோம். பெரியாருக்கும் சயின்ஸுக்கு அப்படிலாம் ஒன்றும் தொடர்பு இல்லை. ஆனால் பெரியாரிடமிருந்து எனக்கு அறிவியல் உந்துதல் வந்தது என்று அண்ணாதுரை சொல்லுகிறார். அண்ணாதுரைக்கு பெரியார் அவ்வளவு பெரிய ஆளாக தெரிகிறார். சிலருக்கு பெரியார் மண்ணுங்கிறானே, அது அவரவர் தரம் பொறுத்தது. பெரியாரை புரிந்து கொள்ள அண்ணாதுரை தேவைப்படுகிறது, மயில்சாமி அண்ணாதுரை தேவைப்படுகிறது. எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவர் ஒரு நவீனத்துவத்தின் உருவாக்கம், ஒட்டச்சவர். நீங்க சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு நாம் பேசுவதெல்லாம் எளிது. 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பல பழமைகளை உடைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய மிகப்பெரிய வெற்றி. அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம்னா நம்ம மறுபடியும் பழமைவாதத்துக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். பெரியார் நம்முடைய எல்லை அல்ல, திருவள்ளுவர் நம்முடைய எல்லை அல்ல. நாம் அங்கிருந்து தொடங்குவோம் என்பதுதான். அங்கே வந்து முடிக்கிறது அல்ல, அங்கே இருந்து தொடங்குவோம். அவர்கள் இதுவரையில் சிந்தித்தார்கள். அதற்கு மேலும் சிந்திப்பதற்கு நமக்கு என்ன வேண்டும் என்றால் நவீனமான சிந்தனை வேண்டும். அந்த நவீன சிந்தனை இல்லாமல்
மீண்டும் மீண்டும் பழமையில் மூழ்கி இருப்போம். இதில் நான் குறிப்பாக சொல்ல வருகிற செய்தி, நம்மை போன்ற இந்த கருத்துடையவர்கள் மிக நவீனமாக சிந்திக்கவும் செயல்படுத்தவும் பழகிக்கொள்ள வேண்டும். அது சுயநலத்துக்காக அல்ல, நல்ல கருத்துக்களை கொண்டு போவதற்காக. நீங்கள் நல்ல சிந்தனைகளை பூரா நவீனமாக தான் சொல்லணும். என் வயது ஒத்தவர்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இது ரொம்ப உண்மையானது. அந்த இதை எனக்கு இந்த லொக்கேஷனை அனுப்பிடுறீங்களா அப்படின்னா அவங்க சொல்கிற பதில், இதெல்லாம் நமக்கு தெரியாது, ஃபோன் வந்தால் பேசலாம், நீ சும்மா அதை அனுப்பு இதை அனுப்பு. அதாவது அது ஒரு பெரிய கற்றுக்கொள்ள முடியாத ஒன்றல்ல. அதிகபட்சம் ஒரு 2-3 நிமிடம் 5 நிமிடத்தில் கற்றுக்கொள்ளலாம். ஏன் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நவீனத்துக்கு வர அவர்கள் மனம் மறுக்கிறது. இது போதும் என்கிற நிறைவு இருக்கு பாருங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மறுத்து, யாருக்கு சொன்னாலும் நம்ம ஊரில் எல்லாரும் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது போதுமான அளவுக்கு பணம் ஈட்டியவனுக்கு, போதுமான அளவுக்கு புகழ் ஈட்டியவனுக்கு சொல்லப்பட்டது. வளராதவன் பூரா அதை பிடிச்சிட்டு இருக்கிறான். போதும் என்ற மனமே, ஏன்னா அது சோம்பல், சௌரியமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. எதையாவது கற்றுக்கிறது சிரமமா இருக்கு. இந்த இடமே போதும் அப்படிங்கிறது அது நிறைவல்ல. யாருக்கு சொல்லப்பட்டது என்பதை மறந்து திருக்குறளில் துறவிகளுக்கு எதுவெல்லாம் சுமைன்னு வள்ளுவர் சொல்றார். எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. மிக அண்மையில் அதை நானும் நம்ம திருக்குறள் புண்ணியமூர்த்தியும் பேசிட்டு இருக்கும்போது, உடம்பும் மிகையினர். எனக்கு இதை விட இன்னொரு சொல்ல முடியுமான்னு தெரியல. உடம்பே மிகைன்னா மேலே போட்டிருக்க ஆடை, அதுக்கு மேலே அணிகலன். ஒரு துறவி ஒரு 10 கிலோ தங்கத்தை வேற போட்டுட்டு இருக்காரு. கைலாசாவில் உட்காந்துருக்காருல, அவரை விட அவர் போட்டிருக்க நகையோட எடை அதிகம். வள்ளுவன் உடம்பே மிகைன்னா, மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பருக்கல் உற்றோருக்கு உடம்பும் மிகை. இதை விட எப்படி சொல்ல முடியும்னு அது துறவிக்கு, நமக்கு இல்லை. நீங்க யாருக்கு சொல்லப்பட்டதுங்க அதை இவன் பிடிச்சிப்பான். உடம்பே மிகைன்னு உனக்கு சொல்லலை. இது நீ எல்லா சுகங்களோடும் நவீன வாழ்க்கையில் உள்ள இருக்கிற. இந்த வாழ்க்கைக்குள் இருக்கும்போது இந்த வாழ்க்கையோடு இரு. விளையாடும் போது விளையாட்டில் இரு. வீட்டில் இருக்கவன் சும்மா இருக்கான்னு விளையாடுறவன் சும்மா இருக்க முடியாது. இல்லைன்னா நீ வீட்டில் போய் பேசாமல் உட்காந்துக்க. சலிப்பும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம் என்பதை புரிந்து கொண்டு போய்விட்டார். எனவே நவீனம் என்பது உங்களை மாற்றும். நவீனம் என்பது உங்களை உந்தி தள்ளும். நவீனம் என்பது அடுத்த தலைமுறைக்கும் உங்களை பயன்பட வைக்கும். கற்றுக்கொள்வதே நவீனம். கற்றுக்கொள்வதை ஏற்றுக்கொள்வதே நவீனம். கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்வதற்கான மன துணிவை பெறுவதே நவீனம். முற்போக்கு இயக்கங்கள் தங்களை நவீனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே என் உரையின் சாரம். நன்றி, வணக்கம்.